இன்றைக்கு ஒரு ದೇವದಾಸரை குறித்து நம்ம தியானிக்க போறோம். ಇವತ್ತು ಕೂಡ ಒಂದು ದೇವ ಭಕ್ತನ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அவருடைய பெயர் டாமினிக் சேவியோ அப்படின்னு சொல்லி. ಅವರ ಹೆಸರು ಬಂದು டாமினிக் சேவியோ ಎಂಬುದಾಗಿ. இவர் 1842 ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று பிறந்தார். ಇವರು ಬಂದು 1842ರಲ್ಲಿ ಏಪ್ರಿಲ್ ತಿಂಗಳ 2ನೇ ತಾರೀಕು ಹುಟ್ಟಿದ್ರು. இத்தாலி நாட்டுல இருக்கிற ரீவா அப்படின்ற ஊர்ல பிறந்தார். இத்தாலி தேசದಲ್ಲಿ ரீவா ಎಂಬ ಊರಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರು. ஒரு நாள் இவர் ஸ்கூல்ல தன்னுடைய நண்பர்களோடு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ಇವರು ಒಂದು ದಿನ ತಮ್ಮ ಒಂದು ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಊಟವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்து இருந்தாங்க. ಎಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ರು. அப்போ எல்லாரும் சாப்பிட தொடங்கினாங்க. ಊಟ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. அப்போ அந்த டாமினிக் கவனிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு எல்லாரையும். டாமினிக் ಬಂದು எல்லாರನ್ನು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாருமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம யாருமே ஆண்டவருக்கு நன்றியே சொல்லல. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ಯಾರು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆನೇ ಹೇಳಿಲ್ಲ, ಹಂಗೆ ಊಟ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. இத கண்ட அந்த டாமினிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ಇದನ್ನ ನೋಡಿದ டாமினிக் ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಮನಸ್ಸು ನೋವಾಯ್ತು. இப்படி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமே இப்படி சாப்பிடுறாங்களே, இவங்க எல்லாம் மிருகத்தை விட கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ಇವರೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳದೆ ಹಂಗೆ ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ಇವರೆಲ್ಲ மிருகಕ್ಕೆ ಸಮಾನವರು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த கர்த்தருக்கே நன்றி இல்லாத இந்த நண்பர்களோட நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா எழுந்து போயிடுறாரு. ಅದರಿಂದ ಅವ್ರು ಏನ್ ನೆನೆಸ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳದೆ ಈ ಒಂದು ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಹೊರಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகமும் கூட நம்ம பார்த்தோம், நாய் இந்த மாதிரி எந்த மிருகத்தை நம்ம பார்த்தாலும், காக்காவோ எல்லாமே என்ன செய்யும் தெரியுமா, ஒரு உணவை போட்ட உடனே அது அதனுடைய பாஷையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடும். நீங்க கவனிச்சிங்களோ அது கவனிக்கலையோ தெரியல, இனிமே கவனிச்சு பாருங்க. ಯಾವ ಒಂದು ಪ್ರಾಣಿ ಯಾವ್ದು ಮೃಗಗಳಾಗ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತಾವೋ, ಒಂದು ನಾಯಿ ಆಗ್ಲಿ ಕಾಗಿ ಆಗ್ಲಿ ಅದಕ್ಕೆ ನಾವು ಆಹಾರವನ್ನು ಹಾಕುವಾಗ ಅದಕ್ಕೆ ಅದರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಅದು ಊಟ ಮಾಡೋದು ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಬಹುದು. ನೀವು ಗಮನಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. அதே போல இவர் கூட அப்படிதான் நினைச்சார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இவங்க எல்லாம் சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு. ಅವರು ಕೂಡ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳದೆ ಇವರೆಲ್ಲ ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ರು. அப்புறம் இந்த டாமினிக்கினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் சின்ன வயசுல இருந்தே தேவனுடைய காரியங்களையும் பரிசுத்தத்தையும் அதிகமா தேடினார். ಅವಾಗಲೇ டாமினிக் ಅವರು ದೇವರಿಗೆ ಹತ್ತಿರವಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಅವರು ದೇವರ ಹತ್ತಿರ ಆಗಿರೋದನ್ನ ಅವರು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ರು. சின்ன வயசுல இருந்தே அவர் என்ன பண்ணார்னா, கடினமான வார்த்தைகள், அவதூறான பேச்சு, கேலி கிண்டல் இதெல்லாம் அவரு இதெல்லாம் நம்ம செய்தோம்னு சொன்னா கர்த்தரை இழிவுபடுத்தும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படிப்பட்டதான எல்லா காரியத்தையும் அவர் வெறுத்து விலகினார். ಅವ್ರ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದನೇ ಬೇರೆಯವರಿಗೆ ಹಾಸ್ಯ ಮಾಡೋದು, ಅವ್ರಿಗೆ ತಮಾಷೆಯಾಗಿ ಹೇಳಿ ಅವ್ರನ್ನ ನಕಲಿ ಮಾಡೋದು ಇಂಥದೆಲ್ಲ ಅವರು ಮಾಡದಂತೆ ಅವರನ್ನು ದೂರವಾಗಿದ್ರು. பைபிளை இவர் ஆழ்ந்து படித்தார். ಅವರು ಸತ್ಯ ವೇದವನ್ನು ತುಂಬಾ ಆಳವಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அதை புரிந்து கொண்டு அவர் படிச்சாராம். ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಅದನ್ನ ಓದ್ತಾ ಇದ್ರು. அப்புறம் ஜெபத்தின் மூலமா தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை அவர் பலப்படுத்தி கொண்டார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ತಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತವನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡ್ರು. நேர்மையாக வாழ்ந்தார். ತುಂಬಾ ನಿಜಾಯಿತಿಯಿಂದ ಜೀವನ ಮಾಡಿದ್ರು. எல்லா காரியங்களையும் அவர் உண்மையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லா ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಬಹಳ ನಿಜಾಯಿತಿಯಿಂದ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து மேல இருந்த விசுவாசத்துல அவர் உறுதியாக நிலைத்திருந்தார். ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕೂಡ ಬಹಳ ದೃಢವಾಗಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ರು. வேதத்துல சொல்லப்பட்டபடி ஒரு கிறிஸ்தவன் எப்படிலாம் வாழணுமோ அப்படி சாட்சியாக அவர் வாழ்ந்தார் டாமினிக் சேவியோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಜೀವನ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇದಾವೋ ಅದೇ ರೀತಿ ಡ್ಯಾಮನಿಕ್ ಅವರು ಕೂಡ ಸದಾ ಜೀವನ ಮಾಡಿದರು. இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன மழை வந்தாலோ, பனி பெய்தாலோ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ! இன்னைக்கு வேண்டாம், சர்ச்சுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இவருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, ನಾವು ಇವತ್ತು ಕೂಡ ನಮ್ಮ ಆ, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಳೆ ಆಗಲಿ ಮಂಜು ಆಗಲಿ ಬರುವಾಗ ಅಯ್ಯೋ ಇವತ್ತು ಬೇಡ ಚರ್ಚಿಗೆ ಹೋಗೋದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸ್ತೀವಿ ಅಲ್ವಾ? ஆனா இவருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, மழைன்னு பார்க்க மாட்டாரா, வெயில், பனி எது பார்க்க மாட்டாரு. எந்த மாரி கால சூழ்நிலை இருந்தாலும், ஜெபம் ஆரம்பிக்கும் முன்னாடியே சர்ச்சுல போய் உட்கார்ந்திருக்கிறது பழக்கம் அவருக்கு இருந்துதாம். ಇವರು ಯಾವ ಸಮಯ ಆಗಲಿ ಮಳೆ ಚಳಿ ಬಿಸಿಲು ಮಂಜು ಯಾವುದೇ ಆಗಲಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಮುಂಚೆ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವರು. இந்த நாட்கள்ல சர்ச்சுக்கு போறதுக்கு நம்ம எல்லாம் நெறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா சர்ச்லயும் லேட்டா தான் வர்றத நம்ம பார்க்கிறோம். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲರ ಆರಾಧನೆಗೆ ಚರ್ಚಿಗೆ ಬರೋದು ಎಲ್ಲ ಲೇಟ್ ಆಗಿ ಬರೋದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஏன் லேட்டுன்னு கேட்டா, பல விதமான சாக்கு போக்குகள நம்ம சொல்றோம். ಯಾಕೆ ಲೇಟ್ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರೆ ಅನೇಕ ಕಾರಣಗಳನ್ನು ಅನೇಕ ಇದು ಕೆಲವು ನೆಪಗಳನ್ನು ನಾವು ಹೇಳೋದು ಉಂಟು. ஆனா இவருடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஜெபம் ஆரம்பிக்கும் முன்னாடியே போய் சர்ச்சுல உட்காருவார். ಆದ್ರೆ ಇವರು ಮೊದಲೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಮುಂಚೆ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವರು. அதுதான் ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு காரியம். ಅದೇ ದೇವರಿಗೆ ಒಂದು ಇಷ್ಟವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அதனால நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட நம்ம இத கடைபிடிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಇದನ್ನ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது மட்டும் இல்லாம அவர் வாழ்ந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பாவம் காட்டு தீ போல பரவி இருந்த ஒரு காலமா இருந்தது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಪಾಪವು ಒಂದು ಅಡವಿಯ ಬೆಂಕಿಯಂತೆ ಇತ್ತು. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணார்? பரிசுத்தமா தன்னை பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೂಡ ಅವರು ತಮ್ಮವನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. யார் யாரெல்லாம் உதவி கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவரு கருணையோடு இரக்கத்தோடு உதவி செய்யறதுக்கு அவர் முன் வந்தார். ಯಾರ್ಯಾರು ಸಹಾಯವನ್ನು ಬೇಡಿದ್ರು ಅವ್ರ ಬಳಿ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಕನಿಕರದಿಂದ ಅವ್ರಿಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿದ್ರು. ஒவ்வொருவருக்கும் அன்பான சேவை செய்து அவர் அதுல சிறந்து விளங்கினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಅವರು ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಡ್ಕೊಂಡ್ರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இப்படி வாழ்ந்த அந்த டாமினிக்கு ஒரு நாள் ரொம்ப வியாதிப்பட்டுறாரு. ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದ ಡ್ಯಾಮಿನಿಕ್ ಅವರು ಒಂದು ದಿನ ಅವರು ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೆ ಗುರಿಯಾದರು. அவருக்கு ரொம்ப சின்ன வயசு, 14 ವಯಸ್ಸು தான். ಅವ್ರಿಗೆ ವಯಸ್ಸು 14 ವಯಸ್ಸಾಗಿದೆ. அவ்வளவு சின்ன வயசுல அவருக்கு டிபி வியாதினால பாதிக்கப்படுறார். ಆ ಒಂದು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಟಿಬಿ ಕಾಯಿಲೆ ಇಂದ ಅವರು ತೊಂದರೆಯನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ರು. அந்த நாட்கள்ல எல்லாம் அவ்வளவு மருந்து மாத்திரை எல்லாம் அதுக்கு கிடையாது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಔಷಧಿಗಳು ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲ. அதனால என்ன பண்ணார்? தன்னுடைய பாடுகளை கர்த்தரிடத்துல மாத்திரம் ஒப்பு கொடுத்தார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ತಮ್ಮ ಒಂದು ಕಷ್ಟಗಳನ್ನು ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. ரொம்ப சீரியஸாய் அவர் என்ன பண்ணாரு? மார்ச் 1857 வருஷம் மார்ச் 9ஆம் தேதி அவர் சமாதானத்துடன் மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ಅವ್ರಿಗೆ ಆ ಕಾಯಿಲೆದ ಗುರಿಯಾಗಿ ಮಾರ್ಚ್ 9ನೇ ತಾರೀಕು 1857 ಅವರು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அவர் மரணத்துக்கு முன்பதாக ஒரு பரலோக தரிசனத்தை அவர் பார்த்தாராம். ಅವರು ಮರಣದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಪರಲೋಕದ ದರ್ಶನವನ್ನು ಅವರು ನೋಡಿದ್ರು. அது என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னா, அவர் பார்க்கும்போது ஐயோ இது என்ன அழகான ஒரு காட்சியா இருக்குதே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ಅವರು ಅದನ್ನ ನೋಡುವಾಗ ಆಹಾ ಇದು ಎಂತ ಸುಂದರವಾದ ಒಂದು ದೃಶ್ಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನೋಡ್ತಾ ಇದ್ರು. அது பார்த்துட்டு அப்படியே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் பிரவேசித்தார் அப்படின்னு பாக்குறோம். ಅದನ್ನ ನೋಡಿ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶನ ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதுதான் அவர் சொன்ன கடைசியான வார்த்தைகள். நான் என்ன ஒரு அழகான காட்சியை நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன அதான் அவருடைய இறுதியான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ಕೊನೆಗೆ ಅದನ್ನೇ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಎಂತ ಸುಂದರವಾದ ಒಂದು ನಾವು ಇದನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ, ಪರಲೋಕವನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕೊನೆಯ ಮಾತು ಹೇಳಿ ಅವರು ಹೊರಟು ಹೋದ್ರಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ.
14 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார். ஆனா கர்த்தருக்காக வாழ்ந்தார். 14 ವರ್ಷ ಅವರು ಜೀವನ ಮಾಡಿದ್ರು. ಆದರೆ ದೇವರಿಗಾಗಿ ಅವರು ಜೀವಿಸಿದರು. 1954 ஆண்டு இளைஞருக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி போப் வந்து அவருக்கு ஒரு புனிதர் பட்டத்தை கொடுக்குறாங்க. 1954ರಲ್ಲಿ ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಯವನಸ್ಥನ್ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಅವಾರ್ಡ್ ಅನ್ನು ಅವರಿಗೆ ಪೋಪ್ ಅವರು ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய ஊக்கத்துக்கான ஒரு தேவ வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ಅವರನ್ನ ಒಂದು ಬಲಪಡಿಸುವ ಒಂದು ವಚನ ಮತ್ತೇಯು 5:8ನೇ ವಚನ. அது என்னன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿರುವವರು ಭಾಗ್ಯವಂತರು, ಅವರು ದೇವರನ್ನು ನೋಡುವರು ಎಂಬುದಾಗಿ. இந்த இந்த வசனத்தை அவர் உறுதியா பற்றி கொண்டு இதன்படியே அவர் வாழ்ந்து மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಅವರು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಇದರಂತೆ ಅವರು ಜೀವನ ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. தேவனையும் தரிசித்தாரு. இருதயத்துல சுத்தமுள்ளவரா இருந்ததுனால தேவனை தரிசித்து அவர் மரித்தார் அப்படின்னு பாக்குறோம். ಅವರು ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿದ್ದರು ಮತ್ತು ದೇವರನ್ನು ಅವರು ನೋಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. அவருடைய சிந்தையில, அவருடைய வார்த்தையில, அவருடைய செயல்ல எல்லாவற்றிலும் அவர் வந்து உன்னதமான காரியத்தையே நோக்கி தன்னுடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்திருந்தார். ಅವರು ಒಂದು ಯೋಚನೆಯಲ್ಲಿ, ಅವರ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ, ಅವರು ಮಾಡುವ ಕೆಲಸಕಾರರಲ್ಲಿ ದೇವರನ್ನೇ ನೋಡಿ ಜೀವನ ಮಾಡಿದರು. அதனால நம்முடைய வாழ்க்கையிலயும் பரிசுத்தத்துக்காக நம்ம பாடுபடணும். ಅದರಿಂದ ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಪರಿಶುದ್ಧತೆಗಾಗಿ ನಾವು ದುಡಿಬೇಕು. எந்த வயசா இருந்தா கூட பரவாயில்ல, அதை பொருட்படுத்தாம நீதிமானா வாழ்ந்து ஒரு முன்மாதிரியா ஜீவிக்கிறத ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ಯಾವ ಒಂದು ವಯಸ್ಸಿನವರಾಗಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದೇ ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இருதயத்துல எப்பொழுதும் நம்ம சுத்தமுள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಶುದ್ಧವಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದೇ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம ட்ரெஸ் எப்பவும் சுத்தமா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? ನಮ್ಮ ಒಂದು ನಮ್ಮ ಡ್ರೆಸ್ ಯಾವ ರೀತಿ ಶುದ್ಧವಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಇಷ್ಟಪಡ್ತೇವಲ್ವಾ? கொஞ்சம் அழுக்கா இருந்தா கூட நம்ம போட மாட்டோம். அதை துவைச்சி சுத்தமா தான் நம்ம போட்டுக்குவோம். ಅದು ಸ್ವಲ್ಪ ವಲಸಾಗಿದ್ರೆ ಸದಾ ನಾವು ಅದನ್ನ ಹಾಕೊಳ್ಳಲ್ಲ, ಅದು ತೊಳೆದು ಶುದ್ಧ ಮಾಡಿ ನಾವು ಹಾಕೊಳ್ತೀವಲ್ವಾ? அது எந்த சோப்பு நல்லா அழுக்கெல்லாம் போகுமோ அந்த மாதிரி சோப்பை தான் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம போடுவோம். ಯಾವ ರೀತಿ ಸೊಪ್ಪು ನಮಗ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾವ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ನಾವು ಅದನ್ನ ತೊಳೆದು ಹಾಕೊಳ್ತೀವಲ್ಲ, ಅದೇ ರೀತಿ. அதே போல நம்ம இருதயத்தை பத்தி நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம அந்த சுத்தமா போடணும்னு நினைக்கிறோமோ அதே போல நம்முடைய இருதயத்தையும் நம்ம வந்து இயேசுவினுடைய நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு இயேசுவினுடைய ரத்தத்தினால கழுவி நம்ம இருதயத்தை எப்போதும் சுத்தமா வச்சுக்கணும். ನಾವು ಯಾವ ರೀತಿ ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಕೋಬೇಕು ಅನ್ಕೊಳ್ತೀವೋ ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ದೇವರ ರಕ್ತದಿಂದ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡು ದೇವರಿಗೆ ನಾವು ಶುದ್ಧವಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ನೆನೆಸ್ತೀನಿ. அதான் சுத்தமான இருதயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய எண்ணம், நம்முடைய விருப்பம் எல்லாத்தையும் அது குறிக்குது. ಶುದ್ಧವಾದ ಹೃದಯ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಯೋಚನೆ, ನಮ್ಮ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಎಲ್ಲ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಕೋಬೇಕು. அதாவது 2 மனம் நமக்கு இருக்கக்கூடாது. 2 மனம் இருக்கக்கூடாது. நமக்கு 2 மனசு ಇರಬಾರದು. சங்கீதம் 24ல ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவாங்க, இருதயத்துல சுத்தம் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த 24:3-4 வசனங்களை படிச்சா உங்களுக்கு புரியும். ಕೀರ್ತನೆ 24ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 3-4 ವಚನಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ, ಕರ್ತನ ಪರ್ವತದಲ್ಲಿ ಯಾರು ಹತ್ತುವವರು ಅವರು ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿರುವರು ಎಂಬುದಾಗಿ ಇದೆ. அப்போ இருதயத்துல சுத்தம் உள்ளவங்க பாவத்தை விட்டுருவாங்க. தேவனுக்கே தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலுமா ஒப்பு கொடுத்து வாழ்றவங்க தான் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள். ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾರು ಶುದ್ಧವಾಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, ತಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ದೇವರಿಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವವರೇ ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿರುವವರು ಎಂಬುದಾಗಿ. சுத்த இருதயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 16:7ல ஆண்டவர் அங்க சொல்றாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் வந்து இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿರುವರು ಎಂಬುದಾಗಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ 1 ಸಾಮುವೇಲ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿರುವರು ಭಾಗ್ಯವಂತರು ಎಂಬುದಾಗಿ, ಮನುಷ್ಯರು ಮುಖವನ್ನು ನೋಡ್ತಾರೋ ದೇವರು ಹೃದಯವನ್ನು ನೋಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒருவேளை நம்ம வெளியே பாக்குறதுக்கு ஆவிக்குரியவங்களா தெரிந்தாலும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தையும் உள்ளத்தின் ஆழங்களையும் என்ன பண்றாரா, இருதயத்தின் ஆழத்தையும் அவர் சோதித்து அறிகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ನಾವು ಮೇಲಕ್ಕೆ ತೋರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಮನುಷ್ಯರ ನೋಡಬಹುದು, ಆದರೆ ದೇವರು ಹೃದಯವನ್ನು ನೋಡ್ತಾರೆ. ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಶುದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡ್ತಾರೆ. சில நேரத்துல நம்ம சுத்தம் இல்லாம வெறும் நம்ம கடமைக்காக ஆண்டவரை ஆலயத்துக்கு போறதும், ஆண்டவரை தொழுது கொள்றதும், கடமைக்காக ஜெபம் பண்றதும், கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறதும் இருந்தா அதை பாக்குறாரு ஆண்டவர். நம்ம எந்த நோக்கத்தோடு கூட இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ನಾವು ಮೇಲಿನ ನೋಟಕ್ಕಾಗಿ ಇರ್ಬೋದು, ಆದರೆ ದೇವರು ಬಂದು ನಾವು ಮನುಷ್ಯರು ನಾವು ಹೆಂಗಿರ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಮನುಷ್ಯರ ನೋಟಕ್ಕಾಗಿ ಏನೋ ಕಡ್ಡಾಯಕ್ಕಾಗಿ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋದು, ಸತ್ಯವೇದವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋದು ಇರ್ಬೋದು. ಆದರೆ ಕಡ್ಡಾಯಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವರು ಯಾವ ರೀತಿ ನಮ್ಮ ನೋಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ಅದನ್ನ ಮಾಡ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த பரிசேயரெல்லாம் கண்டித்தாரு. எதுக்காக அவர் கண்டித்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க சடங்கு செய்யறதுக்காக அல்ல, அவங்க இருதயங்கள் கர்த்தரை விட்டு தூரமா இருந்ததுக்காக அவர் கண்டிக்கிறார். ಒಂದು ಸಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಿಸೇಯರನ್ನು ಖಂಡಿಸ್ತಾರೆ. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ, ಅವರು ಕಡ್ಡಾಯಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ಒಂದು ಸಂಪ್ರದಾಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆ ಆಚಾರಗಳನ್ನು ಮಾಡುವುದರ ಸಲುವಾಗಿ ಅವರು ಖಂಡನೆ ಮಾಡಿದ್ರು. கர்த்தரை விட்டு தூரமா இருந்ததுனால கண்டிக்கிறார். ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ದೂರ ಇದ್ದಿದ್ದಕ್ಕಾಗಿ ಅವ್ರನ್ನ ಖಂಡಿಸಿದ್ರು. சரி, அடுத்தது நம்ம ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு? இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறாருன்னா, அவர்கள் தேவனை ಕಾಣ್ಬಾರ್ಗಲ್ அப்படின்னு சொல்லி. ದೇವರು ಏನು ವಾಗ್ದಾನ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ, ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿರುವವರು ಭಾಗ್ಯವಂತರು, ಅವರು ದೇವರನ್ನು ನೋಡುವರು ಎಂಬುದಾಗಿ. அது பரலோகத்துக்கு செல்றத மட்டும் சொல்லல, இந்த பூலோகத்துல இருக்கும் போதே இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். ಅದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದ್ರ ಸಲುವಾಗಿ ಮಾತ್ರ ಹೇಳಿಲ್ಲ, ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ನಾವು ಅದನ್ನ ಅನುಭವಿಸಬೇಕು. தேவனை காண்பார்கள் அப்படின்னா, இந்த பூலோகத்துல இருக்கும் போதே இன்னும் நம்ம ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவமா இருக்குது. ನಾವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ದೇವರಿಗೆ ಹತ್ತಿರವಾಗಿದ್ದು ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದು ಆಗಿದೆ. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கணும், உம்மை எனக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய சித்தத்தை நான் அறியணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நம்ம ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு, அவருடைய வசனத்தின் மூலமா நம்மளை பலப்படுத்துறாரு. ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಬೇಕು, ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನ ನೋಡಬೇಕು, ನಿನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯ ಮುಖಾಂತರ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ, ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸ್ತಾರೆ. அப்போ தேவனை தரிசிக்கிறதுன்னா, ஒரு நாள் நம்ம கர்த்தருக்காக பரிசுத்தமா நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னா, ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணுவோம், நம்ம முகமுகமா ஒரு நாள் நம்ம சந்திக்குப்போம் அப்படின்ற ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். ನಾವು ದೇವರನ್ನು ದರ್ಶನ ಮಾಡುವುದು ಯಾವ ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ನಾವು ಅವರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಒಂದಿನ ದೇವರನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತವೆ. அப்போ அந்த சுத்த இருதயத்தை எப்படி நமக்குள்ள வளர்த்து கொள்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஒப்புக்கொண்டு அறிக்கையிடணும். ನಾವು ಯಾವ ರೀತಿ ಶುದ್ಧ ಹೃದಯದಿಂದ ದೇವರನ್ನು ನೋಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು, ಆವಾಗಲೇ ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. அதான் சங்கீதம் 51 10ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ಇದನ್ನೇ ಕೀರ್ತನೆ 51ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಸುತ್ತ ಹೃದಯವನ್ನು ನನ್ನಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಿ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದವರು ಕೇಳ್ತಾರೆ. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்முடைய முழு வாழ்வையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಬೇಕು, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಕೇಳಬೇಕು. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தவிர எதையும் முன்னாடி வைக்க கூடாது. ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರಿಗಿಂತ ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಮುಂದಿಡಬಾರದು. தேவனுடைய வார்த்தையே இருதயத்துல வச்சுக்கணும். நம்ம ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಬೇಕು.
சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தின்படி காத்து கொள்றதுனால தான் நம்ம சுத்தமா வச்சுக்க முடியும். ಕೀರ್ತನೆ 119 ವಚನ ಆಂಟಿ 9 ಕೀರ್ತನೆ 119 ವಚನದಲ್ಲಿ ಯವನಸ್ಥನು ತನ್ನ ದಾರಿಯನ್ನು ಯಾವುದರಿಂದ ಶುದ್ಧಪಡಿಸುವನೆಂದರೆ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೆಂದಲೇ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அடுத்தது நம்ம எப்படி தூய்மையான இருதயத்தை வச்சுக்கிறதுனா, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நம்ம தேடணும். ಮತ್ತು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಕೋಬಹುದು ಅಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಸಹಾಯವನ್ನು ನಾವು ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. நம்மை சுத்தமாக நம்மளால வச்சுக்க முடியாது, ஆவியானவர் தான் நம்மளை சுத்தம் செய்வார். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. அதனால நம்முடைய முழு இருதயத்தையும் அவருக்கே அர்ப்பணித்து, ஆண்டவர் என்ன ஒவ்வொரு நிமிஷமும் பாக்குறாரு, அந்த ஒரு நினைவோட நம்ம வாழும்போது உண்மையாவே நம்ம ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ முடியும். ನಾವು ಅದರಿಂದ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಾವು ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ನಾವು ಕೇಳ್ಬೋದು. அதனாலதான் டாமினிக் சேவிய சுத்த இருதயம் அவருக்கு இருந்தது. அதனாலதான் அவர் தேவனை தரிசித்து சிறு வயதிலேயே ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவர் போயிட்டார். ಡ್ಯಾಮಿನಿಕ್ ಅವರು ಕೂಡ ತಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋದ್ರಿಂದಲೇ ಅವರು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರು ದೇವರಿಗೆ ಹತ್ತಿರ ಹೋದರು. இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிப்போம், ஜெபம் பண்ணுவோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಅರ್ಪಿಸೋಣ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, டாமினிக் சேவியோடைய வாழ்க்கைக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் பரிசுத்தமாக சிறு சிறு காரியங்களிலும் உமக்கு உண்மையாக இருந்தது போல, ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழ்ந்தது போல நாங்களும் கூட அவருடைய ஆண்டவரே உதாரணத்தை நாங்கள் மாதிரியாக பின்பற்றி ஆண்டவரே சுத்த இருதயத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே காத்திருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து மறந்து கர்த்தாவே ஆண்டவரே சுத்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்க ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க, பரிசுத்தமாய் வாழ, சாட்சியாக ஜீவிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, விசுவாசத்துல உறுதியா இருக்கவும், மற்றவர்களுக்கு உதவி செய்யவும், பரிசுத்தத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர்ந்து பெருகி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நாங்கள் பரிசுத்தத்திலே வளர உற்சாகப்படுத்த ஆண்டவரை ஊக்கப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எப்பொழுதும் உடைய பிரசன்னத்தை நாடுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இருக்கிறதான இடங்கள்ல பரிசுத்தமாய் ஜீவிக்க, இருதயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள, எல்லா காரியங்களையும் உம்மை முதலாவது வைக்கத்தக்கதாய் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அன்றைய இந்த காரியங்களை நினைத்து உமக்கு நன்றியுள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த நேரத்தை ஆசீர்வாதத்துக்கு தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.